இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அவர் அஞ்சு வச்சு வைக்கும் போது ஆரம்பிக்கும் போது என்ன அந்த இந்த பக்கம் வந்து பிரசன்னம் பார்த்த பழத்தை யாருமே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர தர்மம் சொல்லி எடுத்துக்கணும், சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு யோசிச்சு அவங்க தர்மம் தானே கட்டுறாங்க. அவங்களுடையது என்ன நடக்கலையோ அது நடக்குமா தானே கேட்க வர்றாங்க. ஐதி வாழைப்பழம் நம்ம சாப்பிடல. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்கறாங்க. அதாவது என்னன்னா, வாழ்ந்தவங்கன்னா வீட்டில் இருக்காங்க வந்து திருப்பி அவங்க கூட போய் சேருவாங்க அப்படி கேட்கறாங்க. இது சரியான பிரச்சனை. இதனால நீங்க நோட் பண்ணணும். இது வந்து தெரிஞ்ச குடும்பம் சேருவாங்கிறது பிரச்சனை ரொம்ப அதிதேவதையான பிரச்சனை. இந்த படத்துல பறி கொடுக்குறது பாருங்க. பதி இதுல 14 2 இருக்கா 18 19 ஒரு 4 19 5 24. இந்த வெத்தலை நீங்க எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். இதோட சேர்ந்து திருப்பதி எடுக்கணும். இப்படி என்ன இப்படியே இப்படியே 24 இந்த பாக்கு மாதிரி வந்தா என்னோட இருப்பாங்க. 25 26 27 எப்பவுமே வெத்தலை வந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயத்துல 6 மணி வரைக்கும் வெத்தலை நீங்க உங்க முகம் பார்த்தே 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனம் பண்ண வெத்தலை திருப்பி வச்சு இப்படி என்ன புரியுதா உங்களுக்கு? பாதம் திரும்பி வெத்தலைய முன்னாடி என்ன 6 மணி வரைக்கும் வெத்தலை இப்படி இருக்கும். நம்ம பார்த்தோம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா பின்னாடி பார்த்தேன். அதான் எடுத்து வச்சு பின்னாடி நீங்க அதிலேயே பிரசரம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் 6 மணிக்கு மேல வெத்தலை எப்படி இருந்தார். ஆமா பழமுறை இதுல எவ்வளவு 36 ராசி நட்சத்திரம் லக்னமா
துவாக்க வச்சிருக்காங்க. இப்போ தெரியுதுங்களா இங்கே எதுக்கு வச்சாங்க? பிரச்சனை என்ன எங்க வைக்கிறாங்க? இன்னொரு விஷயம் நல்லது, சோழி என்னது 3 தடவை சோழி எடுக்கும். ஒரு குடும்பம் சேருமா சேராதான் உங்க கையில 3 தடவை எடுத்து சொல்லணும். 3 தடவை எடுத்து 7ஆம் பாவத்திலேயே வந்து இந்த சோழி வந்து கரெக்டாக இங்கேயே உட்காந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் சேருவாங்க. அந்த இடத்துல சோழி வரலைன்னா பிரச்சனை பெருசா போகுது. நம்மளை பார்த்துட்டு வேண்டாம் முடியும், நாம தான் வேணும் வேணாம் முடிவு பண்ணிக்கணும். சோழி ஒரிஜினலாக சொல்லி கொண்டு போயிடும். ஆனால் 3 தடவையில சோழிங்க வந்து உட்காரணும். அது உட்கார்ந்தாங்கிறத கேள்வி. எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்ய பிரச்சனை. புரியுதுங்களா? நீங்க கரெக்டா பாப்பீங்களா தூங்குறீங்களா? எச்சா வச்சு ஏன்னா நான் பாட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கடைசியில எடுத்துக்குவேன். ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க உண்மையாலுமே உங்களுடைய தூக்கமெல்லாம் இல்லாம இருக்குது. இதுல கணிதமா இருக்குல்ல, அதுக்குதான் இந்த டைம்ல பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டு ஆனந்தமா இங்க வந்த சோழி கரெக்டா இதுக்கு தூர மாட்டிதான். எப்படி வர தெரியுதுங்களா? பிரச்சனை பிரிஞ்சிருக்கு தெரியுதாமா? குழந்தைனாலையும் குடும்ப சந்தோஷத்தினாலையும் எல்லாமே 6 இருக்கா. இதுக்கு இது 11 பாதகமா, இதுக்கு இது 12 பாதகமா, இதுக்கு 7ஆம் பொருத்தமா? அப்ப ஜாதகத்திலே பொருத்த கம்மியா தான் இருக்குதுங்க. அப்ப மன வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. அப்ப இதுக்கு தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல கேதும் இதுல ராகம் இருக்கு. அதனால பிரிக்கணும். எப்ப ராகு அது வெளியே போகுதோ அதுக்கப்புறம் தான் சோழி இருப்பாரு. புரிஞ்சுங்களா? பிரசன்னத்துல எப்ப உங்களுக்கு விடுதல் காலம் கிடைக்குன்னா, இவங்க கொண்டு போய் வச்சது வந்து ராகிய தோஷத்துல வச்சிருக்காங்க. இப்ப ராகு எங்க இருக்குதுங்க? அந்த இடத்துல சோவி வரமாட்டேது. அப்படின்னா நான் ராகு கேது நகர்த்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. புரியுதுங்களா? பிரசன்னம் அல்ல அப்படின்னு என்னங்க பிரச்சனையாவே போகும். இது எந்த மாசம் வரைக்கும் போகும்னா, இங்க பாருங்க, ஆடி மாசம் இப்ப ஆடி 18 நோம்பு இங்க வருதா, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்ச பிரச்சனை. புரிஞ்சுங்களா? இங்க சூரியன் வரணும். இதை கடந்து போனா தான் அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை தீர்வுன்னு. அப்ப ராகு வெளியே போயிருவாரா? அப்போ ஒரு பிரச்சனை பார்த்தா முடிவு. நீங்க இந்த பிரச்சனத்தை வச்சு இந்த பொண்ணு டக்குனு பிரிச்சு விடக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் சோழி உட்காரு, இங்க உட்காருங்க. அப்ப 5ஆம் இடம் குழந்தையினாலையும் அவன் குடும்ப அந்நியத்தினாலையும் இது துண்டிக்கப்பட்டு தாயோட வீடுங்கிற இடம் காலியா இருக்குது. அப்ப இந்த இடத்துல எல்லாமே மோசமா இருக்குது. ராகு அது மேல விசப்பாம்பு மேல வச்சதுனால 180 டிகிரி நீயா நானு பார்த்துக்கலான்னு தெரிஞ்சு நம்ம கரெக்டா. அது மட்டும் நீங்க தெரியும். ஆறாம் பாவம் தான் இருக்குது. 6ஆம் பாவம் சண்டை தாங்க. இவங்களுக்கு வந்து நீ சேர்த்தாலும் மறுபடியும் வந்துருவாங்க. இரட்டைத்தன்மை கண்ணி 6 எங்க வருது? அதாவது இரட்டைத்தன்மைங்க போனால் மறுபடியும் திரும்பி வந்துருங்க. அதனால இந்த ராகுவேது பயிற்சி நம்மளோட பிரசனம் பார்த்துட்டு தெளிவாக முடிகிறது. ஏன்னா 2 தாரம் காமிக்குது. இரட்டைத்தாரம்
இல்லை அது பிரசனத்துல எந்த காமிக்கிறீங்க? ஆமா, இந்த பொண்ணுக்கே தான தோஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜென்மத்தானுக்கு அது எப்படி வரும்? முதல்ல அதோட பிரச்சனையே தீரல, அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால இவங்களோட பிடிவாதம் அவங்க இடத்துக்கு போக முடியல, அவங்க பிடிவாதம் கிடைக்கும். சொல்லி வச்ச மாதிரி வருதா? ராகியர் பயிற்சி முடிஞ்சு பர்சனலாக பிரச்சனை வரும். இந்த கூட்டத்தில் பார்க்குற பிரச்சனை விட்டுட்டு நம்ம இதெல்லாமே யூடியூப்ல கிடந்தது கிடக்கும். ஒரு இடத்துக்கு இல்லைப்பா, ஒரு கேள்வி கொண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேள்வி எச்சா கேட்டாங்கன்னா 12-13 இது 6 தடவை வந்ததுங்க. அப்போ இங்கே அவங்க கண்ணில் கிடந்தெல்லாம் வருது. அவங்க அங்கே புரியாடுங்க. இன்னைக்கு ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் கேட்டதுக்கு அறிவு யாரு? எங்க வந்து பாருங்க. அப்போ இது முடிவு வரைக்கும் வேண்டாம். கண்டிப்பா நல்லது நடக்குமா? வேற சார் லவ் மேரேஜ் நான் எப்படி சொன்னேன்? நான் இவங்களை பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். ஜாதியில பயன்படுத்து மாறிச்சே, அதனால தான் லவ் மேரேஜ் இல்லை. புரியுதா? அவங்க சொன்னது மன்னிப்பு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சு சொல்லுங்க. அவங்க கொண்டு வரும்போது வருதா? அங்கேயே பரிகாரம் போறது சரி. 3-6-7 நிவர்த்தி ஸ்தானம் தான். நம்ம குழந்தை அவங்க கருத்துல தெரியும். அதுல எல்லாம் மாற்றணும். பஞ்சாயத்தை மட்டும் கிளீன் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? பஞ்சாயத்தை மட்டும் சரி பண்ணுவோம். 7ஆம் வகுப்பே சரிசமத்து வர பஞ்சாயத்து நீதியா ஏன்னு கேளுங்க. ஆல்ரெடி நீங்க வச்ச இடத்துல சோய் வராங்க. அதுக்கு நீதிபதி கோர்ட் வரைக்கும் போகுதுன்னு காமிக்குதா இல்லையா? தெரா செகண்ட் நம்ம கோர்ட்டு போற தயாரா இருந்தது இல்லையா? அதனாலதான் பாசிட்டிவ் இப்ப சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ராஜ்யம் மாற்றணும். கோர்ட் கேஸ் யாரோ ஒருத்தர் போட்டு பிரச்சனை முடிக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ஆல்ரெடி தெராஸ் மட்டும் தான் பார்த்துருக்கு. அப்ப நீதிபதி கரெக்டுங்களா? அப்படிதான் விட்டாரு. அதனாலதான் 2 மாசம் வெயிட் பண்ணி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். 2 மாசம் 2 மாசம் 2 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுறேன். நல்லது நடக்குமா? வெயிட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணுவோம். ஆனா அதுக்கு என்ன மைனஸ் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ரைட்.